friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு சுவையான முட்டை தொக்கு. அதுக்கு தேவையானது 3 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன தக்காளின்றதுனால 3 எடுத்துர்க்கேன். நீங்க பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுல தனியா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னு சொல்றேன். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு வந்து இதுல சேர்த்துடலாம். இது எதுக்காகனா இந்த முட்டையை வந்து லேசா அதுல வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த லேசா அப்படியே கிளறி விட்டுருங்க. இது ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணீங்கன்னா இது வந்து மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு உடனே எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில மிச்சம் இருக்க எண்ணெயை வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நாம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து பச்சை வாசனை இல்லாம வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, பச்சை வாசனை இல்லாம வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை இல்லாமல் வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஏற்கனவே முட்டைக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விடாதீங்க, அப்புறம் அது கிரேவி மாதிரி ஆயிடும். இந்த அளவு தண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அது கொதிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அதனால இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கலாம்.
இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சு தண்ணியெல்லாம் வந்து கம்மியாகி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது இந்த முட்டை வந்து உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட இது சேர்ற மாதிரி அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்புலேயே. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை சேர்த்துடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.